அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நமக்கு முதல் சில பக்கங்கள்ல செய்திகள் எதுவும் இல்ல. டைரக்டா இன்னைக்கு திருக்குறள் பார்த்தோம்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அழிவதும் ஆவதும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒரு செயலை தொடங்கும் முன் அதனால் அழிவதையும் அழிந்த பின் ஆவதையும் பின்பு உண்டாகும் ஊதியத்தையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த செயலை செய்யறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்கும்? அந்த செயல்னால என்ன மாதிரியான தீமைகள் நமக்கு உண்டாகலாம்? அந்த மாதிரியான விஷயங்கள யோசிச்சு ஒரு செயல்ல இறங்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்றாங்க. திருக்குறள் எண் 461 அதிகாரம் தெரிந்து செயல்வகை. ஸோ மத்தபடி இன்னைக்கு செய்தித்தாள்ல பார்த்தோம்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 1, 2 செய்திகள் தான் எடுத்துக்கிற மாரி இருந்துச்சு. குறிப்பா இந்த இடத்துல பார்த்தோம்னா, இந்தியாவுக்கும், மாலத்தீவுக்கும் இருக்கக்கூடிய உறவுகள பத்தி சொல்லியிருக்காங்க. நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல யூஸ் ஆகும் சரிங்களா? ஸோ மாலத்தீவு பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, அந்த நாட்டுல போன வருஷம் அதிபர் தேர்தல் அப்படிங்கிறது நடந்துச்சு. முகமது முயீஸ் அப்படிங்கிறவர் வந்து வெற்றி பெற்று இருப்பாரு. அவர் வெற்றி பெற்றதிலிருந்து இந்தியாவுக்கும், மாலத்தீவுக்கும் உண்டான உறவுகள் அப்படிங்கிறது ஒரு பின்னோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். ஆ இந்தியாவோட கடற்படை, அந்த கடலோர காவல்படை வந்து மாலத்தீவுல வந்து இருந்தாங்க. எதுக்காக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து மாலத்தீவுக்கு வந்து ஹெலிகாப்டர்ஸ் அதெல்லாம் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கோம். அத சர்வீஸ் பண்றதுக்காக தான் அவங்க அங்க இருக்காங்க. சரிங்களா? இருந்தாலும் இந்திய ராணுவ படையினர் வந்து எங்க நாட்டுல இருக்கிறது எங்க நாட்டோட இறையாண்மைக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லி முகமது முயிஸ் தொடர்ந்து இந்த ஒரு குரல் எழுப்பிட்டே இருந்தாரு. அதனால இந்தியாவும் என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள ரீப்ளேஸ் பண்ணாங்க. அவங்கள ரீப்ளேஸ் பண்ணிட்டு டெக்னிக்கல் டீம வந்து அங்க இப்ப வச்சிருக்காங்க. ஸோ இவரு ஏன் இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவருக்கு முன்னாடி இருந்த அதிபர்கள்லாம் இந்தியாவோட ஒரு நட்புறவை எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறத குறிக்கோளா வச்சிருந்தாங்க. ஆனா இவங்க பார்த்தீங்கன்னா, சைனாவோடையும், டர்க்கியோடையும் வந்து ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ப மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவ விட்டுட்டு விலகி போறாங்க. மாலத்தீவ்ஸ் இந்தியாவ விட்டுட்டு விலகி போகுது அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இந்த இடத்துல குடுத்திருந்தாங்க. அ பின்னாடி வேற என்ன குடுத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 1965ல பிரிட்டிஷ் கிட்ட இருந்து இவங்க விடுதலை பெற்ற உடனே, இவங்கள ஒரு நாடா முதல்ல அங்கீகரிச்சது இந்தியா தான். உலக அளவுல பார்த்தோம்னா, 2வது சிறிய நாடா இருக்கிறது தான் மாலத்தீவ்ஸ். இவங்களுக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளும் இவ்வளோ காலத்துக்கும் இந்தியா தான் பண்ணியிருக்காங்க. குறிப்பா பார்த்தோம்னா, அவங்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்ட போது, அவங்களுக்குள்ள உள்நாட்டு கலவரம் ஏற்பட்ட போது, கோவிட்-19 அப்போ வேக்சின் குடுத்தது. அந்த நாட்டோட பொருளாதாரம் இந்தியாவோட சுற்றுலா பயணிகள்னால தான் இயங்கிட்டு இருக்கு. இந்த மாரி அ இந்தியாவு மேல இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது மாலத்தீவ்ஸ்ல அதிகமாவே இருந்துச்சு. இப்போ இவங்க இந்தியாவ விட்டு போகக்கூடிய அந்த ஒரு கொள்கை அப்படிங்கிறது, அந்த நாட்டுக்கு எந்த அளவுக்கு நன்மையா இருக்கும் அப்படிங்கிறது யோசிச்சு தான் பார்க்கணும். அதே மாரி இந்தியாவ விட்டு இவங்க போறது, இந்தியாவுக்கும் ஒரு சில பிரச்சனைகள உண்டாக்கும். ஏன்னா, மாலத்தீவ்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு நாடா இருக்கனால, அ அங்க சைனாவோட பிரசன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் அச்சுறுத்தலா தான் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான செய்திகள தான் இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மத்தபடி வேற எதுவும் நமக்கு இந்த நியூஸ் பேப்பர்லயும் பெருசா வேற எதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துக்கிற மாரி இல்ல. சரிங்களா? ஸோ இத ஒருக்கா பார்த்து வச்சுக்கோங்க. நாளைக்கு செய்தித்தாள்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.